நம்முடைய தென்காசியில நிறைய இளைஞர்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கக்கூடிய ஆசையில ரோட்டு ஓரத்துல நிறைய கடைகள் திறக்கிறாங்க. அந்த கடைகள் திறந்த உடனே இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணதோட ஒரு 3 மாசத்துக்கு செம்மையா அந்த பிசினஸ் நடக்குது. பட் 3 மாசத்துக்கு அப்புறம் பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆனதோட நம்ம பிசினஸ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு உடனே அந்த கடையை தூக்கிடுறாங்க. பட் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன லெசன் நீங்க எடுக்கணும். நீங்க இந்த மாதிரி போட்டிகள் நிறைந்த கடைகள் நீங்க ஏதாவது போடுறீங்கன்னா ஜஸ்ட் 3 மந்த்ஸ் தான் அங்க பிசினஸ் இருக்கும். அந்த 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க அந்த பிசினஸை எவால்வ் பண்றதுக்கு தக்கன அந்த ரோட்டு ஓரத்துல போட்ட கடைக்கு பதிலா வேற ஏதாவது ஷாப் நீங்க ரெண்டுக்கு எடுத்து பண்ண முடியுமாங்கிறத நீங்க பார்த்துட்டு, ரெண்டுக்கு எடுக்க முடிஞ்சா அந்த மணியை வச்சு நீங்க ரெண்டுக்கு எடுத்து நீங்க ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா நீங்க அந்த பிசினஸை பண்ணும்போது ஏதாவது ஒரு மெட்டீரியல், ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல் அதிகமா யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப அந்த ரா மெட்டீரியல் என்ன, அந்த ரா மெட்டீரியலை நாம ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியுமா ஹோல்சேலா, இல்லைன்னா அதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வந்து அதுக்கான உங்களுடைய யூத்துக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்டிபிகேட்டை வச்சு எம்எஸ்எம்இ லோன் வாங்க முடியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி லோன் வாங்கி ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி நீங்க ஏதாவது ஒரு குட்டியா பண்ணீங்கன்னா உங்களை தாண்டி ஒரு 20 பேத்துக்கு உங்களால வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு பிசினஸ் உங்களால உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுடைய இன்கம் நிதானமான இன்கமாகவும் ஜென்ரேட் ஆகும். போட்டிகள் நிறைஞ்ச பிசினஸாகவும் இது இருக்காது. அதே மாதிரி 20 மெம்பர்ஸ்க்கு வேலையும் கிடைச்சிருச்சு. நம்ம மாவட்டத்தினுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணுவீங்க, ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க, உங்களுடைய அந்த இயர் ஆன் இயர் கணக்கு காட்டுறதுக்காக பேங்க். ஸோ தட் எவ்ரி திங் கோயிங் ஆன் வெரி ஸ்மூத். ஸோ யூத், அதுவும் பர்டிகுலரா தென்காசி யூத், நீங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். போட்டிகள் நிறைஞ்ச கடையை பக்கத்துல பக்கத்துல போட்டு உங்க டைமையும் உங்க மைண்டையும் நீங்க மாத்தி புரிஞ்சுக்கிடாதீங்க. இட்ஸ் என்டையர்லி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.